குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் வந்து நம்ம கிஃப்ட் அண்டர் முஸ்லீம் லா பார்க்க போகிறோம். முஸ்லீம் லாவில் கிஃப்ட்டு வந்து ஹிபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சினாப்சிஸ். இதை வந்து நம்ம டோட்டலாக கவர் பண்ண போதும். ஸோ ஹிபா இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வந்து ஹிபானா என்னன்றதை பற்றி நம்ம விளக்கினா போதும். ஸோ ஹிபான்றது அரபிக் வேர்டு, அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து கிஃப்ட்னு அர்த்தம். ஸோ பொதுவாக நம்ம கிஃப்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே வந்து நம்ம பார்ப்போம். ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து செயல்படாது. முஸ்லீம் சட்டத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எடுத்துக்கும். முஸ்லீம் சட்டத்தில் ஒரு விஷயத்துக்கு ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டிக்கில் போவோம். ஸோ டெஃபினிஷன் ஹிபா அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிஃப்ட்ன்றதை பார்த்தோம். ஸோ முல்லா அப்படிங்கிறவர் ஒரு இஸ்லாமிக் ஜூரிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிபா இஸ் அன் இமீடியேட் அண்ட் அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி from one person to another. Gift can be accepted by donee on behalf of donor அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான், அதோட பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதுதான் கிஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எசென்ஷியல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹிபாவுக்கோடைய எசென்ஷியல்ஸ் என்னென்ன அப்படின்னா, நமக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும், அடுத்து தோனியோடைய அக்செப்டன்ஸ் இருக்கணும், ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் மென்டல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ், இக்ரா இதை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ மென்டல் கெப்பாசிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏஜ்ன்றதை பார்த்தோம் இல்லையா. இஸ்லாமிக் ரூலை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி அடைஞ்ச உடனே அவங்க மெஜாரிட்டி அடைஞ்சிருவாங்க. பியூபர்ட்டி அப்படிங்கிறது 15 இயர்ஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இங்கே பொருந்தாது. இங்கே வந்து 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால கிஃப்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ அவங்க ஒரு கார்டியனுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி வந்து 21 இயர்ஸ். அதாவது எந்த விதமான கார்டியனும் இல்லை அப்படின்னா 18 இயர்ஸை கம்ப்ளீட் ஆனோடனே அவங்க கிஃப்ட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபைடு கார்டியன் கீழே இருக்காங்கன்னா 21 இயர்ஸ் அடைஞ்சால் மட்டும்தான் அவங்க வந்து ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டியை அடைவாங்க. ஓகேவா? வந்து ஒரு அன்சவுண்ட் மைண்டாக இருந்தார் அப்படின்னா ஒரு லுனாட்டிக் இந்த சென்ஸ், இந்த இடத்துல எப்போயுமே அவங்க அன்சவுண்ட் மைண்டாக இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அன்சவுண்ட் மைண்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பர்சன்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண முடியுமானா பண்ணலாம். எப்போ அப்படின்னா அவங்க எப்போ தெளிவான நிலையில் இருக்காங்களோ அப்போ மட்டும் அவங்க கிஃப்ட் பண்ண முடியும். இக்ரா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கம்பல்ஷன் அர்த்தம். இந்த கம்பல்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் எப்படி ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணால் வாய்டபிள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கம்பல்ஷன் மூலியமாக ஒரு கிஃப்ட் கொடுக்க வச்சாங்க அப்படின்னா அதுவும் வாய்டபுளாக மாறிடும். இதை சொல்கிற கேஸில் வந்து தான் ஹுசைனா பாய் வெர்சஸ் ஜோரா பாய். இந்த கேஸ்லால் வந்துட்டு ஒரு கம்பல்ஷன் அடிப்படையில் கிஃப்ட் கொடுக்க வச்சுருப்பாங்க ஹுசைனா பாயை. அதுக்கப்புறமேட்டு கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு இக்ரா அதாவது ஒரு கம்பல்ஷன் மூலமாக ஒரு கிஃப்ட்டை வந்து எழுதி வாங்கும் போது அது வாய்டபுளாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹனஃபி லா எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இன்சால்வன்சியாக இருக்க காரணத்தினால மட்டும் அவங்களால கிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து பணமே இல்லை அப்படின்னு நான் கிஃப்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் நோ, பண்ணலாம். ஆனால் போனஃபைட் இன்டென்ஷன் இருக்கணும் அந்த இடத்துல. பட் அந்த கிரெடிட்டாரை ரிசீவ் பண்ணக்கூடியவங்களை வந்து ஏமாற்றணுன்ற நோக்கத்தோடய ஒரு கிஃப்ட் நடந்துச்சு அப்படின்னா அது இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு கெப்பாசிட்டி, மென்டல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபைனல் கெப்பாசிட்டி டு மேக் எ வேலிட் கிஃப்ட். நம்ம பார்க்க வேண்டியது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கிஃப்ட். எந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமோ, பொசிஷன் எடுத்துக்க முடியுமோ, அதோட டொமினியனை நம்ம எடுத்துக்க முடியுமோ, இல்லை அது மேலே இருக்க ரைட்ஸை நம்ம எடுத்துக்க முடியுமோ, அது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கிஃப்டாக இருக்கலாம். அதை வந்து நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோனி ஆனால் யார் என்னன்றதை பார்க்கணும். ஸோ ஒரு தோனியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லிமிட்ஸும் இல்லை. ஒரு தோனி வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் நம்ம டோனர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை டொனேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டோனர் டொனேட் பண்ணுறதுக்கு ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி பார்த்தோம், அவர் கார்டியன் கீழே இருந்து அவரோட ஏஜ் என்னன்றதை பார்த்தோம், அவரோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணோம். பட் ஒரு தோனி வந்து யாராக இருந்தாலும் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு மைனராக இருந்தாங்கன்னா, ஒரு லூனாட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார்டியன் கொடுத்து கார்டியன் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த இடத்துல அவங்க முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஹிந்துஸ்க்கு கூட நம்ம டொனேட் பண்ணலாம், கிஃப்ட் பண்ணலாம். அடுத்து ஹனஃபிலாவில் தோனியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இந்த இடத்துல எக்ஸிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அன்பார்ன் பர்சனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஒரு கிஃப்ட்டை அப்படின்னு வந்து ஹனஃபிலா சொல்லுது. ஆனால் ஷியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பார்ன் பர்சனுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அன்சவுண்டு மைனுக்கோ இல்லை வந்து ஒரு லுனாட்டிக்கோ அப்படிலாம் ஒரு மைனருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அப்போது கார்டியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க சரியானதுக்கப்புறமேட்டோ இல்லை ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அட்டைன் பண்ணதுக்கப்புறமோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கலாம். அப்படிலாம் அவங்க டேக் கேர் பண்ணுறதுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை கார்டியனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் அடுத்தது வந்து அன்டிவைடட் ஹிபா. அன்டிவைடட் அப்படின்னா பிரிக்காதது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பர்சனுக்கும் வந்து நம்ம கிஃப்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு கிஃப்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஒரு 2 இல்லை 3 பேத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க, 3 பேத்துக்கு அந்த கிஃப்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது யாரோட ஷேர் எவ்வளோன்றதை ஸ்பெசிஃபையே பண்ணாமல் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது அந்த ஹிபா வந்து இன்வேலிட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மெயினான டாபிக் வந்து ரெவகேஷன் ஆஃப் த கிஃப்ட். ரெவகேஷன் ஆஃப் த கிஃப்ட்டை வந்து 3 நம்ம பிரிக்கணும். பிஃபோர் டெலிவரி ஆஃப் பொசஷன், இது டெலிவரி ஆஃப் பொசஷன், அண்ட் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் பொசஷன், அண்ட் ஷியாலால் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரெவகேஷன் ஆஃப் த கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆக பார்த்தோம். ரெவகேஷன் அப்படின்னா என்ன? திரும்ப பெறுதல். அதாவது ஒரு கிஃப்ட்டை திரும்ப பெற முடியுமா முடியாதா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக முஸ்லீம்லால் வந்து ஒரு கிஃப்ட்டை நம்ம திருப்பி பெற முடியாது. ஆனால் அதுக்கும் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் இந்த 2, ரெவகேஷன் ஆஃப் கிஃப்ட் பிஃபோர் டெலிவரி ஆஃப் பொசிஷன், ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் பொசிஷன். ஃபஸ்ட்டு பிஃபோர் டெலிவரி ஆஃப் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிஃப்ட்டையுமே வந்து டெலிவரி ஆஃப் பொசிஷனுக்கு முன்னாடி நம்ம ரிவோக் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி தான் வந்து முஸ்லீம்னால எந்த ஒரு கிஃப்ட்டையும் ரிவோக் பண்ண முடியாதுன்னு படித்தோம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு கிஃப்ட்டையும் ரிவோக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா டெலிவரி ஆஃப் பொசிஷன் பண்ணால் மட்டும்தான் ஒரு கிஃப்ட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல பொசிஷன் வந்து இன்னும் டெலிவரி ஆகலை அப்படின்னா இன்னும் அந்த கிஃப்ட்டே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அந்த கிஃப்ட்டு கம்ப்ளீட் ஆகாத காரணத்தினால் நம்ம எந்த ஒரு கிஃப்ட்டையும் நம்ம ரிவோக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் சொல்லலாம். அதாவது நான் இப்போ ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எப்போ எனக்கு வந்து இப்படி ஒரு 10 ஏக்கர்ஸில் ஒரு லேண்ட் இருக்குது, அதை நான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இன்னும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, ரெஜிஸ்டர் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லைப்பா எனக்கு ஐடியா மாறிச்சு நான் ரெவோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெவோக் பண்ணிக்கலாம். அடுத்து ரெவகேஷன் ஆஃப் ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் பொசிஷன். டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. பட் அதுக்கு நமக்கு ஒரு 7 எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு ஒரு ஸ்பௌஸ் இன்னொரு ஸ்பௌஸுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்பௌஸ் இந்த சென்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபுக்கோ இல்லை ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை ரிவோக் பண்ண முடியாது. அடுத்து டோனி வந்து ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்னா கிஃப்ட்டை ரிவோக் பண்ண முடியாது. ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்னால் திருமணம் செய்கிறதுக்கு தடுக்கப்பட்ட உறவு முறைகளுக்குள்ளே ஒரு கிஃப்ட் டொனேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதை ரிவோக் பண்ண முடியாது. 3வது வந்து தோனி இல்லை டோனார், இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் ரிவோக் பண்ண முடியாது. அடுத்து வந்து சப்ஜெக்ட் மேட்டரோ அந்த நம்ம கிஃப்ட் பண்ண அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் வந்து தோனிக்கிட்ட இல்லை, வேறு யார்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏன்றவர் வந்து பிக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிஃப்ட் பண்ணுறாரு அண்டு பி என்ன பண்ணுறாரு அதை சிக்கு கிஃப்ட் பண்ணிடுறாரு. அப்போது இவரோட பொசிஷன்லேருந்து இங்கே போயிடுச்சு இல்லையா, அப்போது என்ன பண்ண முடியாது, ஏ வந்து ரிவோக் பண்ண முடியாது. அதை அவர் சேல் பண்ணட்டும் இல்லை கிஃப்ட் பண்ணட்டும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணட்டும் அதை டெஸ்ட்ராய் பண்ணட்டும் எனிதிங், பட் அது பொசிஷன் அந்த தோனிக்கிட்டேருந்து வெளியே போயிடுச்சுன்னா ரிவோக் பண்ண முடியாது. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம கிஃப்ட் பண்ண அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது இல்லையா, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கோல்டு வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன், ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து ஏன்றவர் பேக்கு கிஃப்ட் பண்ணுறாரு. அண்டு கிஃப்ட் பண்ண ஒரு 10 டேஸில் வந்துட்டு கோல்டோட விலை ரொம்ப பீக்கில் போயிடுச்சு அப்படின்னா, அப்போது இல்லை கோல்டு விலை அதிகமாகிடுச்சு, நான் கொடுத்தப்போ கம்மியாக இருந்துச்சு, இப்போ எனக்கு என் கிஃப்ட் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. அடுத்து வந்து த வேல்யூ ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி லாஸ்ட். இதுக்கு முன்னாடி 4th பாயிண்டில் பார்த்ததுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இடத்துல பொசிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது, இந்த இடத்துல வேல்யூ லாஸ்ட் ஆயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் வந்து வீட் அந்த கோதுமை இருக்குது பார்த்தியா, கோதுமையை வந்து நான் பிக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். பி என்ன பண்ணுறாரு அந்த கோதுமையை அரைச்சி மாவாக மாற்றிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு கோதுமையாக நான் கிஃப்ட் கொடுத்தேன், அதோட வேல்யூ மாறி இப்போ ஃப்ளவராக அது மாறிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி சப்ஜெக்ட் மேட்டரோடைய வேல்யூ போயிடுச்சு அப்படின்னாலும் அதை நம்மளால் ரிவோக் பண்ண முடியாது. அடுத்து டோனர் வந்து ஒரு கிஃப்ட்டுக்கு ஏதாச்சும் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கினார் அப்படின்னா அதையும் ரிவோக் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போது ஒரு கோல்டு ஜுவல்லரியை பிக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். ஸோ பி என்ன பண்ணுறாரு ரிட்டன் எனக்கு ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் தராரு அப்படின்னா, ஸோ சம்திங் இன் ரிட்டன் நான் வாங்கிட்டேன் இல்லையா, அது கன்சிடரேஷன் மாதிரி, அப்போ அதை ரிவோக் பண்ண முடியாது. அண்டு 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா
நான் வந்து ஒரு ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக, ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவலுக்காக நான் ஒரு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ரிவோக் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் சதக்கா அப்படின்னு சொல்லலாம். சதக்கா அப்படின்றது ஒரு புவர் பீப்புள்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டொனேஷன். அந்த மாதிரி விஷயங்களை ரிவோக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷியாலால ரிவோகேஷன் ஆஃப் த கிஃப்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். சரி, ஓகேவா? ஷியாலாவை பொறுத்த வரைக்கும் சன்னிலாவிலேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிக்ளரேஷன் மூலமாகவே நம்ம கிஃப்ட்டை ரிவோக் பண்ணிக்கலாம். ஆனால் சன்னிலாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போவாங்க. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து கிஃப்ட்டை ரிவோக் பண்ணவே முடியாத சூழ்நிலைகள். இதை தாண்டி மற்ற சூழ்நிலைகளில் நம்ம கிஃப்ட்டை ரிவோக் பண்ணிக்க முடியும். அப்படி ரிவோக் பண்ணக்கூடிய கிஃப்ட்டுகளுக்கு வந்து நம்ம கோர்ட்டின் மூலமாக போய் நம்ம ப்ரொசீடிங்ஸ் பண்ணால் தான் நம்மளால் ரிவோக் பண்ண முடியும். இல்லைனா அந்த கிஃப்ட்டை நம்மளால் ரிவோக்கே பண்ண முடியாது. அதை நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல டிக்ளரேஷன், வாய் வார்த்தை மூலமாக 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நான் இந்த கிஃப்ட்டை கொடுத்தேன்ல, அதை நான் ரிவோக் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஆனால் சன்னிலாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கோர்ட்டு டிக்ளரேஷன், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கணும். ஓகேவா? செகண்ட்லி வந்து என்னென்னா ஸ்பௌஸுக்கு கொடுத்த கிஃப்ட் வந்து ரெக்கவரபிள். சன்னிலாவை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம், ஸ்பௌஸுக்கு கொடுத்த கிஃப்ட்டை நம்மளால் ரிவோக் பண்ணவே முடியாது. ஆனால் ஷியாலாவில் வந்து முடியும். அது அடுத்து வந்து ரிலேஷன்ஸ்க்கு கொடுத்தது ப்ரொஹிபிட்டட் ரிலேட்டடாக, ப்ரொஹிபிட்டட் டிகிரியாக இருந்தாலும் சரி, யாருக்கு கொடுத்தாலும் சரி, அதை நம்மளால் ரிவோக் பண்ண முடியும். ஸோ ஷியாலால் 3 விஷயங்கள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுத்த ரிவோக் பண்ண முடியும். அடுத்து எந்த ரிலேஷனுக்கு கொடுத்த கிஃப்ட்டையும் ரிவோக் பண்ணிக்க முடியும். இதுதான் ஷியாலாக்கும் சன்னிலாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வந்து நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பார்ப்போம். ஃபார்மாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் இருக்கணும். ஆஃபரு, அக்செப்டன்ஸு, இது எல்லாமே அந்த இடத்துல நடந்திருக்கணும். 3 விஷயம் ஒரு ஃபார்மாலிட்டிஸு என்ன அப்படின்னா ஆஃபர், அக்செப்டன்ஸ் ப்ளஸ் டெலிவரி ஆஃப் பொசிஷன். இது 3மே நடந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு வேலிட் கிஃப்டாக நம்ம கருதணும். என்ன அப்படின்னா ஒரு கிஃப்ட் வந்து நம்ம ஓரலாகவோ ரிட்டனாகவோ நம்ம ப்ரப்போஸ் பண்ணவும் முடியும், நம்ம கொடுக்கவும் முடியும். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியும், ரிவோக் பண்ணவும் முடியும். மூவபுளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொசிஷன் வந்து இமீடியட்டாக கொடுக்கணும். டெலிவரி ஆஃப் த பொசிஷன் இமீடியட்டாக நடக்கணும். இம்மூவபுளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஜிஸ்டர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம கிஃப்ட் பண்ண முடியும். நம்ம வழக்கம் போல் எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸோ இதை நான் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணுவாங்க. அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தோனி வந்து அது ஃப்ரீ கன்சென்ட்டோடு அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கிஃப்ட் செல்லும். ஓகேவா? இது வந்து நம்ம டெலிவரி ஆஃப் பொசிஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 123 சொல்லும். ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்து முஸ்லீம் லாஸ்க்கு வந்து செல்லாத காரணத்தினால் நம்ம முஸ்லீம் லாவில் இருக்கக்கூடிய இந்த ஹிபாவை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? நீங்கள் திருப்பி மறந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் இப்போது முஸ்லீம் லாவில் ஒரு ப்ரொவிஷன் ஒரு விஷயத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை எடுக்கிறதுக்கு தேவையில்லை. பட் முஸ்லீம் லாவில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு எந்த விதமான ட்ரான்ஸ்ஃபராக வேணால் இருக்கட்டும், அதுக்கு முஸ்லீம் லாவில் ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? அண்டு இந்த இடத்துல டெலிவரி ஆஃப் பொசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீடை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கிஃப்ட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வேலிட் ஆகாது until they take the பொசிஷன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது போய் செல்லும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் டெலிவரி ஆஃப் பொசிஷன். அடுத்து வந்து டெலிவரி ஆஃப் பொசிஷன் ஆஃப் இன்கார்பரல் ப்ராப்பர்ட்டி. இன்கார்பரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி தனிப்பட்ட முறையில் இருக்காது, சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒய்ஃபுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பொசிஷன் கட்டாயமாக கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பொசிஷன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. ஸோ அப்போ இவர் இந்த ப்ராப்பர்ட்டியை லீவ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுக்கு ஜாயின்ட் பொசிஷனில் இருக்கும்பொழுது ஒருத்தர் மட்டும் அந்த கிஃப்ட் ரிசீவ் பண்ணாங்க, தோனி மட்டும் பொசிஷனில் இருக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எப்படி இந்த ஹிபா பார்த்தோமோ அதேமாதிரி சிமிலரான ஒரு 4 விஷயம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அரியத் அப்படின்றது நம்ம இந்த உசுஃப்ரக்சுவரி மார்க்கேஜ்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ எப்படி உசுஃப்ரக்சுவரி மார்க்கேஜில் வந்து நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட் ரென்ட்ஸை மட்டும் நம்ம இந்த மார்க்கேஜருக்கு கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம அதில் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம வரக்கூடிய பெனிஃபிட் ரென்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம டோன் பண்ணுறது தான் வந்து அரியத் அப்படின்னு சொல்லுவாங்க. சதக்கா அப்படின்னா போர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இப்போது இஸ்லாமில் ஒன் ஆஃப் த கடமை வந்து இந்த சதக்கா. அதாவது பணம் உள்ளவங்க, எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து புவர் பீப்புளுக்கு மணி டொனேட் பண்ணுறது, அதுதான் வந்து நம்ம சதக்கா அப்படின்னு சொல்லுவோம். அரியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், சதக்காவை நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஆனால் அரியத்தை வந்து நம்மளால் ரிவோக் பண்ணிக்க முடியும். அண்ட் லைஃப் டைம் முழுக்க அதோடைய
அந்த கண்டிஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட ஒரு ஹவுஸ்லேருந்து 10,000 ரெண்ட் வருது. அந்த 10,000 நான் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அது மாதம் வரக்கூடிய 10,000 நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் கழிச்சு வந்து எனக்கு கொஞ்சம் வாடகை ஒரு 15,000 ஏறிடுச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 15,000 வருது, என்னால் அந்த 15,000 அப்படியே ஒன்று தர முடியாது, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அதே 10,000 தர முடியுங்கிறேன். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த 10,000 வந்து நான் குறைக்கிறேன். எனக்கு இன்னும் என் குடும்பத்தில் ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, 10,000 வந்து நான் 5,000 தான் தருவேன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரிவோக்கும் பண்ண முடியும். இதுதான் அரியத்தை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ். பட் சதக்கா ரிவோக் பண்ண முடியாது. ஹிபா பில் இவாஸ். ஹிபா பில் இவாஸ் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். ஒரு கிஃப்ட்டுக்கு இன்னொரு ரிட்டர்ன் கிஃப்ட் எதிர்பார்த்து டொனேட் பண்ணுறது தான் வந்து ஹிபா பில் இவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஹிபா பில் இவாஸை வந்து நம்மளால் ரிவோக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கண்டிஷன்ஸ்லேயே என்ன பார்த்தோம், ஒரு கிஃப்ட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வந்துச்சுன்னா அதை ரிவோக் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல ஹிபா பில் இவாஸ் அப்படின்னா ஒரு கிஃப்ட்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வருது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹிபா பா ஷரத்துல் இவாஸ். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னது, ரிவோக் பண்ணுறது. என்ன கண்டிஷனில் அப்படின்னா, இப்போ இந்த ஹிபா பா ஷரத்துல் இவாஸ் இதில் வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை ஒரு டிரான்சாக்ஷனில் கொடுத்துருவாங்க. ஏ வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் பிக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருவாங்க. அண்டு பி வந்து சிக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் ரிவோக் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து ஒரு சேல் மாதிரி ஆகிடும். அண்டு இப்போ ஏ வந்து பிக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அண்டு பி இன்னும் ஏக்கு வந்து கிஃப்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத இந்த மீன் டைமில் வந்துட்டு ஏவால் கிஃப்ட்டை ரிவோக் பண்ணிக்க முடியும். அப்படி பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிஃப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஹிபாபுல் ஷரத்துல் இவாஸை வந்து ரிவோக் பண்ண முடியாது. அடுத்து நம்ம ஒரு கேசஸ் ஞாபகம் வச்சுக்கோம். ஹுசைன் பி. அடுத்த டாபிக் வந்துட்டு யார் சேலஞ்ச் பண்ண முடியும் கிஃப்ட்டை அப்படிங்கிறது. இதை இது ப்ரிவிட்டி கான்ட்ராக்ட் மாதிரி. ஒரு கிஃப்ட்டுக்கு யாரெல்லாம் கேஸ் போட முடியும் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் போட முடியாது, ஒரு டோனர் இல்லை தோனி தான் போட முடியும். இதை சொல்கிற கேஸில் வந்து ஒய்எஸ் சென் விசஸ் பத்துபாய் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கேஸ்லால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து தன்னோட மகளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. என்னதுன்னா ஒரு ஹவுஸை கிஃப்ட் பண்ணுறாங்க. இதன் மூலியமாக வாழ்நாள் முழுக்க அதுலேருந்து வரக்கூடிய ரென்ட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணுறாங்க. அண்டு அதில் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய டெனன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் போடுறாங்க. என்ன அப்படின்னா, இப்படி அவங்க கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாது, இவங்க கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் போய் சேர்ந்துடும், அதனால் வந்து நாங்கள் இந்த வீட்டில் குடியிருக்கோமே, எங்களோட ரைட்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிஃப்ட்டை யாருக்கு வேணால் பண்ணிக்கலாம், அது இவங்களோட ப்ராப்பர்ட்டி, இவங்க அதை கிஃப்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க இந்த அரியத்து மூலமாக பண்ணுறத வந்து பொசிஷனும் எடுக்க போகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இம்பார்ட்டான கேஸில் வந்து மிஸ்ட் அசிசி அண்ட் அனதர் விசஸ் சோனா மிர். இந்த இடத்துல மிஸ்ட் அசிசின்றவரோட அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்காங்க, மைனர். இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் பண்ணிவிட்டு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கார்டியனாக இவங்க இருக்காங்க. அண்ட் சோனா மிர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த இதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த கிஃப்ட்டை என்ன சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் டாக்ட்ரின் ஆஃப் முஷா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. டாக்ட்ரின் ஆஃப் முஷா அப்படின்னா இன்னும் இவங்க பொசிஷன் எடுத்துக்கலைன்னா இந்த கிஃப்ட் வந்து இன்வேலிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சோனா மிர் சொல்கிறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த கிஃப்ட் வந்து செல்லும், ஏன்னா இவங்கள்ட்ட மியர் பொசிஷன் இருக்குது, மியர் பொசிஷனே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸ் வந்து ட்ரையல் கோர்ட்டில் போகுது. ட்ரையல் கோர்ட்டில் வந்துட்டு இவங்களுக்கு சார்பாக யாருக்கு, அசிசிக்கு சார்பாக கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ஃபர்தர் அப்பீல் போகுது, அப்போ சோனா மிருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கடைசியாக ஹைகோர்ட்டில் போகிறப்ப வந்துட்டு திருப்பி இது வேலிடுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ இவ்வளோ தான். கடைசியாக நம்ம கன்க்ளூஷன் போட்டுட்டு இவ்வளோ தான் வந்து கிஃப்ட் அப்படின்றத பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லிவிட்டு மொத்தமாக நம்ம முடிச்சுக்கணும். அவ்வளோதான்.